சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இதனால அந்த வாசகத்தை அவர் யூஸ் பண்ணல. தீய சக்தி திமுகன்ற. ஆமா, இன்னைக்கு அதை ஓப்பனா அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னாரு அர்த்தம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல கோடி பேர் அதை சொல்லுவாங்க. மக்களுக்கு நலன் சொல்லிட்டு மக்கள் பெரியார் கொள்கை பேசுறது, வெளி வேஷம் போற திமுக தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பின்பக்கம் செய்யற இவங்க அரசியல்லாம் மோசமானது, நாட்டுக்கும் சரி எல்லாருக்கும் மோசமானது. அதை தவிர வேற எதை பெஸ்டா சொல்ல முடியும்னு தெரியல. நாகரிகமா இந்த அளவுக்கு சொல்றது இதை விட பெஸ்டா யாராலையும் சொல்ல முடியாது. எதுக்கு இளைஞர் இன்னைக்கு வெறும் உதய் ப்ரோ இருக்குனாலயா 2019 இருந்து இவ்வளவு விழாக்கள் நடத்தினாங்களா? அவர் அப்போதுல இருந்தே தானே இதுல இருக்காரு. அப்பெல்லாம் ஏதாவது மாதிரி விழா நடத்துறாங்களா? கிடையாது. விஜயனா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விழாலாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் அவங்க பக்கம் இல்லை. அந்த விழா நடத்துனாங்களே, விழாக்கு வந்தவொடனே இளைஞர்கள் எல்லாமே திமுக கூட்டத்தில் 1,50,000 பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இருக்கும், சிற்றுண்டி இருக்கும், தண்ணி பாட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் தாவேக்கால பாருங்க, குட் டே பிஸ்கெட்டா குத்திங்க, 3 பார்லேஜி பிஸ்கெட் வச்சிங்க. அப்படியே அதை வச்சுட்டு அவர் சிற்றுண்டியா அது பேரு. அது எப்படி சிற்றுண்டி? 3 பார்லேஜி பிஸ்கெட் சிற்று. அந்த போட்டோ நீங்க ஜூம் பண்ணி பார்த்தே தெரியும். இப்போ இருக்க எஸ்ஓபிலாம் வந்து தாவேக்கா வந்து எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாதுக்காக தான் அந்த எஸ்ஓபி உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து பாருங்க. விஜய் பேச்சுக்கு வந்து ஆள் இல்லை, கூட்டமே இல்லைன்ற மாதிரி ஒரு போட்டோலாம் போட்டு நேற்று நைட் எடுத்தது. யாருக்காவது கூட்டம் தெரியலன்னு சொன்னாங்கன்னா விஜயனை ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது 1க்கு 100 தடவை ரிப்பீட் போட்டு அதில் எங்கேயாவது காலி ஸ்பேஸ் இருக்கான்ட்டு மார்க் பண்ணி போட சொல்லு. இந்த கூட்டம் காசு கொடுக்காம தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சாங்களும் டிஎம்கேவால் கூட்ட முடியாது. இப்போ நீங்கள் டிஎம்கே நீங்கள் அதே வடக்கு மாநாடுக்கே வருவோம். நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்கல்ல, இளைஞர்களில் 1,50,000 பேர் உங்களால் கூட்ட முடிஞ்சதா? முதியவர்கள் தானே எடுத்து வந்து சேர்த்தீங்க. அந்த காசு கொடுத்து கூட இளைஞர்கள் 1,50,000 பேர் உங்களால் கூட்ட முடியல. அவர் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. டிஎம்கே நிலைமை முன்னாலே வந்து தாவேக்கா அடுத்து மாற்று சக்தியாக மாறிடுச்சா? மாற்று சக்தி முதன்மை சக்தி. மாற்று இல்லை, முதன்மை சக்தி. ஆமா, முதன்மை சக்தி தூய சக்தியாகவும் மாறிடுச்சு. இப்ப ஏன்னா எங்களுக்கு அரசியல் கரையே கிடையாது. கிட்டத்தட்ட 207 அரசாங்க பள்ளியை மூடி இருக்கிறாங்க. ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் எந்த ஆட்சியில் அதிகமா இருக்குன்னு அதையும் அந்த கேள்வியில தான் இருக்கு. இதுல கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்ட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாரு. ரியாலிட்டி தானே. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் பரப்புரை பண்ணார். மாசாக இருந்ததா சொல்கிறாங்க அவருடைய பேச்சுக்கள்லாம். அவருடைய பேச்சை பார்த்து திமுகவுக்கு ஆட்டம் காண்டிருக்குமா? கதி கலங்கி இருப்பாங்களா? வயிற்றுல புளியே கரைச்சிருக்கும். அவ்வளோ. ஏன்னா இத்தனை நாளாக அந்த வாசகத்தை அவர் யூஸ் பண்ணல. ஓகே, தீய சக்தி திமுகன்றது. ஆமாம், இன்னைக்கு அதை ஓப்பனா அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் சொன்னார்னா அர்த்தம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல கோடி பேர் அதை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும். இதுல இருந்து வெளிநாட்டுலேருந்து வர சவுண்ட் எல்லாம் வேற. ஓகே, இப்போ அதை 1 கோடி பேர் சொன்னா என்ன ஆகும்? எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் போய் சேர்ந்த மாதிரி இல்லை. இது சேர்ந்துச்சு, அவங்களும் சொல்லுவாங்களே. ஓகே, இப்போ இத்தனை நாள் அதை பத்தி அவர் பேசல, மக்களும் அதை பத்தி சொல்லலை. நீங்க மக்கள் அதை பத்தி சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் சொல்லுவேன்ல தீய சக்தி திமுகன்ட்டு, நான் 100 தடவை நானும் சொல்லுவேன்ல தீய சக்தி திமுகன்ட்டு. அதுதான் விஷயம். அதை மட்டும் தீய சக்தி திமுகன்றத அழுத்தம் திருத்தமா ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு போயிருக்காரு. அதை அங்கதான் அதை குறிப்பிட வேண்டிய விஷயம். இல்ல ஜி, அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது லிட்டரலா உண்மை. ஓகே, நீங்க மக்களுக்கு நலன் சொல்லிட்டு பெரியார் கொள்கை பேசுறது, வெளி வேஷம் போற திமுக தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பின்பக்கம் செய்யற இவங்க அரசியல்லாம் மோசமானது, நாட்டுக்கும் சரி எல்லாருக்கும் மோசமானது. அதை தவிர வேற எதை பெஸ்டா சொல்ல முடியும்னு தெரியல. நாகரிகமா இந்த அளவுக்கு சொல்றது இதை விட பெஸ்டா யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கும் உங்களை மாதிரி நாகரிகமா பேச தெரியும், உங்களோட அதிகமாவே பேச தெரியும், ஆனா வேணான் இருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா இவரை நம்பி கோடி பேர் வந்திருக்காங்க அரசியலுக்கு. புதுசா தலைமுறையிலேயே எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே அரசியல் வேணான்னு இருந்தவங்களும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஒரு வழி கொண்டு போறாருன்னு இருக்கு. ஒரு தலைவரா அவரோட வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு. அப்படிதான் அவர் எடுத்துட்டு போறாரு. நாகரிகமாக எடுத்துட்டு மேடையிலே சொன்னார். என்னென்னா, நான் வந்து எல்லாம் குத்தி காட்டி பேச வேணாம்னு நினைக்கிறேன்றனால பொதுவாக பேசினார். ஆனால் உடனே என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பயமா அதுவா இதுவான்னு கேட்டாங்க. இதே கேள்வி நாங்கள் திருப்பி கேட்கலாம்ல முதலமைச்சரை பார்த்து. உங்களால் ஒரு வார்த்தை கூட தாவேக்காவை பற்றி பேசுறதுக்குன்னு உங்களுக்கு பயமா அப்படின்னு நான் சிஎம் சாரை பார்த்து கேட்கலாம். பேரே சொல்ல மாட்டாரு, தாவேக்கான்னு சொல்ல மாட்டாரு, விஜய்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் போடுற எல்லா திமுக மேடையிலையும் தாவேக்கா விமர்சிச்சு தான். தாவேக்காவை விமர்சிக்காமல் அவங்களுக்கு அந்த கூட்டமே தாவேக்காவை எதிர்க்கிறது தான். நீங்க எதுக்கு இளைஞர் இன்னைக்கு வெறும் உதய் ப்ரோ இருக்குனாலயா 2019 இருந்து இவ்வளவு விழாக்கள் நடத்தினாங்களா? அவர் அப்போதுல இருந்தே தானே இதுல இருக்காரு. அப்பெல்லாம் ஏதாவது மாதிரி விழா நடத்துனாங்களா? கிடையாது. விஜயனா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விழாலாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் அவங்க பக்கம் இல்லை. அந்த விழா நடத்துனாங்களே, விழாக்கு வந்தவொடனே இளைஞர்கள் எல்லாமே வயசானவங்க அவங்களோட பேர பசங்க இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு உள்ள வந்துருந்தாங்க. கேட்டா இளைஞரணி மாநாடுன்றாங்க.
இதுல வந்து இந்த இவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, மிஸ்டர் அண்டா செந்தில். செந்தில்வேல் அது அவர் சொல்லியிருக்காரு, திமுக கோட்டில் 1.5 லட்சம் பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இருக்க இருக்கும், சிற்றுண்டி இருக்கும், தண்ணி பாட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் தாவேக்கால பாருங்க ஒரு சேர் கூட போட மாட்டாங்க. இது வந்து நவீன தீண்டாமையா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. நான் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு துட்டு யார் துட்டுன்னு தெரியும். யார் துட்டு? மக்கள் துட்டு. மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு நீங்கள் சேர் போடுவீங்க, அந்த மக்கள் அந்த சேர் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது கொள்ளடிச்ச படம் தான், உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது. மக்கள் பணமா அது? அது மக்கள் பணத்தில் தான் நம்ம மாநாடு பண்ணுறாங்களா? அப்போ வேற என்ன பணத்தில் மாநாடு பண்ணுறாங்க? விளம்பரத்துக்கு அரசாங்கத்தை பணம் நிதி யூஸ் பண்ணிப்பாங்க, முதலமைச்சர் பந்தோபஸ்துக்கு அரசாங்கத்தோட போலீஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன் சாப்பாடை சர்வ் பண்ணது கூட காவல்துறை தானே பயன்படுத்துனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே அண்டா குண்டாவெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க, அதெல்லாம் வேற கதை. ஓகேங்களா? இப்படி அரசாங்கத்தோட சிஸ்டத்தை மொத்தத்தையுமே டேமேஜ் பண்ணுறது ஒரு பக்கம், யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம். இங்கே உங்கள் காசு யார் காசு? யார் வீட்டு காசு? எங்ககிட்டேருந்து கொள்ளடிச்ச பணம். அதை நீங்கள் தாராளமாக இறைப்பீங்க. அதில் இருக்கும், அதில் என்ன, நீங்கள் என்ன குட் டே பிஸ்கெட்டாக குத்திங்க, 3 பார்லேஜி பிஸ்கெட் வச்சிங்க. அப்படியா? அதை வச்சுட்டு அவர் சிற்றுண்டியா, அது பேர். அது எப்படி சிற்றுண்டி? 3 பார்லேஜி பிஸ்கெட் சிட்டு. அந்த ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தே தெரியும். பார்லேஜி பிஸ்கெட் பாயிட்டு இருக்கும், ஏதோ ஒரு காரம் ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து கரூர்ல மிச்சம் இருந்த செந்தில் பாலாஜி மிச்சம் வச்ச காரத்தை தூக்கி வந்து வச்சுட்டு பொங்கல், தோசை, இட்லி, வடைலாம் வச்சிருப்பாங்க. எங்க அதுலயா? நீங்க அதில் அந்த வீடியோ ஜூம் பண்ணி நீங்களே பாருங்க, பார்லேஜி பிஸ்கெட் தான் இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த சேரோட புது சேர் நீங்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு அலோவ் பண்றீங்க, வாழைத்தாரெலாம் எடுத்துட்டு போகலாம் அலோவ் பண்றீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்க காசு கிடையாது, கொள்ளடிச்ச காசு. பாயிண்ட் எங்கன்னா, இதுக்கெல்லாம் பர்மிஷன் எப்போ வாங்கினாங்க? கரெக்டான கேள்வி. இது வந்து பார்லிமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க. எங்களுக்கு எப்போ பர்மிஷன் கொடுத்தீங்க? நீங்க மதுரை மாநாட ரொம்ப முன்னாடி பிளான் பண்ணுது. ஆமா, அதுக்கே கடைசி நாள் வரைக்கும் சேர் வராமல் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் உங்களுக்கு கதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கடைசியில் கேரளாவிலேருந்து நாங்கள் சேரை வர வச்சோம். இப்போ இதுக்கு 2 நாள் முன்னாடி தானே அப்ரூவல் கொடுத்தீங்க. நாங்கள் எப்படி 2 நாளில் எப்படி நீங்கள் அப்படியே சேர் கொடுக்க அலோவ் பண்ணுறீங்களா? 4 நாள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்ரூவல்லாம். இல்லைங்க, அதில் கண்டிஷன்ஸில் எஸ்ஓபியில் இருக்க கண்டிஷன் தெரியுங்களா? இப்போ இன்னைக்கு விழா நடக்குதுன்னா, இன்னைக்கு வெடிகாலத்துக்கு அன்னைக்கு வந்து மேடையெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிக்கு. ஓகேங்களா? காவல்துறை வந்து ஓகே சொல்றது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப்பு தான், அது ஃபுல் ஸ்டெப்பு கிடையாது. நீங்கள் மேடை ஹைட்டு அதெல்லாம் கூட கணக்கு இருக்குது, அதுக்கெல்லாம் கூட இப்போ ஃபைனல் டிக்கெல்லாம் போட வேண்டியது இருக்கு. நீங்கள் இப்போ இருக்க எஸ்ஓபிலாம் வந்து தாவேக்கா வந்து இப்போ எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எஸ்ஓபியை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? திமுகக்கு இதை பண்ணாங்களா? அந்த ரோடு இருக்கு இல்லையா, அவங்க திமுக பண்ண ரோடு இதை விட சின்ன ரோடு. 2-வே ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ் தான், ஆனால் 2-வே. ஒன் சைடு ஒரு வண்டி தான் போகும், இன்னொரு சைடு இன்னொரு வண்டி தான் வரும். 3ஆவது ஒரு வண்டி வந்துச்சா ரோடு பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி ரோட்டில் உங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது? அது 1.5 லட்சம் பேருக்கு. எங்களுக்கு 35,000 பேருக்கு நீங்கள் 2 வாரமாக அலை கழிச்சுங்க. அதான் தம்பிதுரை எம்பி கூட பார்லிமெண்ட்லேயே கேட்டார். அதாவது கவர்மெண்ட் இவங்க சைடில் இருக்கிறனால இவங்களுக்குலாம் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க, மற்றவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அதிமுகக்கே தான் நிலைமையா என்ன? ஒரு எதிர்கட்சிக்கே அதான் நிலைமையா? இல்லை, அப்படி ஏன் அப்படி? அவர் 100க்கு மேலே ஏதோ பிரச்சாரம்லாம் பண்ணார்ல எடப்பாடியார். 100 பண்ணாரா? எவ்வளோ பண்ணாரு? கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நிறைய 180 தொகுதிக்கு போயிட்டு வந்ததா சொல்றாங்க. ஆனால் அதுக்கான ரெப்ரஷன் எதுவும் களத்தில் இல்லை, பண்ணதான் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் எப்படி பர்மிஷன் கிடைச்சது? எங்கள் தலைவர் என்ன ஒரு 6 இடத்துக்கு போக ஓட்டிங்களா மூசா? இல்லை, இது தாவேக்காவை வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே ஒர்க் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம். ஓகே, ஏன்னா வரக்கூட கூட்டம் அவ்வளோ சார். இப்போ நீங்கள் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? 10,000 பேர் கட்சி பசங்க, 25,000 பேர் பொதுஜனம். ஆனால் வந்த கூட்டம் அதுவா? ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து பாருங்க, விஜய் பேச்சுக்கு வந்து ஆளே இல்லை, கூட்டமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு நேற்று நைட் எடுத்ததையா? ஓகே, நேற்று காலை எடுத்ததெல்லாம் வந்து இப்போ பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. நேற்றுலேருந்தே ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அதுலேயும் குழந்தைங்களோட வந்தவங்களாம் வந்து அட்லீஸ்ட் நாளைக்கு வர முடியாதுன்னு இன்னைக்கு பார்த்துட்டு போனோம். அந்த ஜனம்லாம் வந்திருந்தாங்கண்ணா. இல்லை, அதை ஒரிஜினலாகவே சொல்லியிருந்தார், நாளைக்கு யாரும் குழந்தைங்களாம் வரக்கூடாது. இல்லை, நீங்கள் டிவியில் நேற்றெல்லாம் லைவ் போட்டுருந்தாங்க, அந்த அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது லைவ் வந்துருந்தது, டிவி சேனல்ஸோட. அதில் வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வர முடியாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. வர முடியாதனால நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம்னு சொன்னவங்களே ஏகப்பட்ட பேர், அதுவே 1000 கணக்கில் இருக்கும். அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு உள்ள இருந்தவங்க எவ்வளவு பேர், வெளியே இருந்தவங்க. நீங்க விஜயன கார் கடைசியா வெளியே போகும்போது ரோட்ல லெஃப்ட் சைட்ல எவ்வளவு சூழ்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் வரும்போதே நிறைய பேர் சூழ்ந்துட்டாங்க அவர் காரை சுத்தி. அதாவது இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கிறது கூட்டம், அது ரோட்ல இருக்க கூட்டம். நீங்க இப்ப பாக்ஸ்குள்ள கூட்டம் இல்லைன்னு சொன்னா என்ன? யாருக்காவது கூட்டம் தெரியலன்னு சொன்னாங்கன்னா விஜயனை ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது 1க்கு 100 தடவை ரிப்பீட் போட்டு அதில் எங்கேயாவது காலி ஸ்பேஸ் இருக்கான்ட்டு மார்க் பண்ணி போட சொல்லு. படையப்பா படத்துல நீலாம்பரி ஒரே வீடியோவை பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து வெறுப்பாவாங்கன்றீங்களா நீங்க? ஆகட்டும், இது வெறும் ஈரோடுக்கு மட்டும். இதுல ஒரு 10% வேணா வெளி மாவட்டத்துல இருந்து வந்துருக்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி ஏன்னா வந்து நேற்று நைட்ல இருந்தே போலீஸ் வந்து
எக்ஸிட் ஆமா ஆமா பாயிண்ட்ஸ் போட்டுட்டாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 கேட்ஸ் இருக்கு எல்லா சைட்லயும். அதாவது ஒரே இடத்துல வந்து பூரக்கூடாதுன்றதுனால 14 கேட் போட்டிருக்காங்க. ஸோ கூட்டுற நெரிசலை வந்து இந்த வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதனால வந்து எல்லா சைடும் என்ட்ரி எக்ஸிட்லாம் பர்ஃபெக்டாக, அதுவும் நான் சொல்றது டிஸ்ட்ரிக்ட்டுக்கே, வெறும் இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்டோட என்ட்ரி எக்ஸிட்ஸ்லேயே வந்து போலீஸ் வந்து தெளிவாக பிளாக்கேஜஸ்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் உள்ள அலோவ் பண்ணல. நேற்று நைட்லேருந்தே பகலில் வந்தவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் ஒரு 10% நான் சொன்னேன். ஓ, அதுதான் 10% சொல்றீங்களா? ஆமாம், வர அப்போ பர்மிஷன் கொடுத்துருந்தா இடம் பத்திருக்காது. இடம் பத்திருக்காது. அவ்வளோ ஏக்கருங்க, அவ்வளோ அதுக்கே பத்திருக்காதுன்றீங்க. தமிழ்நாட்டில் கரூருக்கு அப்புறம் இப்போதானே ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வரும் போறாரு. அதாவது காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்கமான 2000 பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணது அது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனோம். ஆமாம், ஓப்பன் இடத்துல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. ஆமா, அதனால அதுக்கான ஒரு ஆரவாரம் இருக்குது. அதுக்கே இந்த இம்பாக்ட்ன்றீங்க. ஆமா ஆமா. இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, என்னன்னா திமுகலாம் வந்து காசை நம்பி தான் இருக்கு, எங்களுக்கு வந்து பாருங்க என்னோட மாசம் நம்பி இருக்காங்க, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க விஜய்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்து திமுக பயந்துருப்பாங்களா? எல்லாருக்குமே பேசவே பயப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கூட்டத்தை தான். இந்த கூட்டம் காசு கொடுக்காம தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சாங்களும் டிஎம்கேவால் கூட்ட முடியாது. ஓகே, இப்போ நீங்க டிஎம்கேட நீங்க அதே வடக்கு மாநாடுக்கே வருவோம். நீங்க காசு செலவு பண்றீங்கல்ல, இளைஞர்கள்ல 1.5 லட்சம் பேர் உங்களால் கூட்ட முடிஞ்சதா? கஷ்டம். முதியவர்கள் தானே எடுத்து வந்து சேர்த்தீங்க. அந்த காசு கொடுத்து கூட இளைஞர்கள் 1.5 லட்சம் பேர் உங்களால் கூட்ட முடியல. அவர் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க, டிஎம்கே நிலைமை. அது களத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிலவரம் என்னன்ட்டு. இன்னைக்கு திமுக கிட்ட கூட அதிமுகவில் சொல்றாங்க வந்து பூத் கமிட்டியில் எங்களுக்கு தான் அதிகம்ன்ட்டு. ஆமா, ஆக்சுவலாக ரியாலிட்டி அப்படி கிடையாதுன்னு பாவம் எடப்பாடியாருக்கு தெரியல போல. யாரா போய் அவர் காதில் இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் வந்து அவங்க பற்றே போயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் அம்மா இருந்தப்போ உண்மை இருந்துச்சு, அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ எடப்பாடிக்கு இல்லை. இல்லை, ரியாலிட்டி அதுதான். திண்ணை பிரச்சாரம் பண்றதா சொல்றதெல்லாம் பொய், லிட்டரலா பொய். மந்திரிங்க போகும்போது எதாவது பண்ணா உண்டே தவிர, எக்ஸ் மந்திரிங்க சொல்றேன், போகும்போது வந்து லிட்டரலா போய். இன்னைக்கு தாவேகாக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து திமுக அதிமுக காரங்களுக்கே ஒரு பயம் கொடுக்குது. ஏன்னா எந்த தெருவில் போனாலும் தாவேகாரன் இருக்கான். அவ்வளோ எந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றது வேற. ஓகே, தாவேக்கு நிர்வாகியை சொல்றேன், நிர்வாகி எந்த தெருவுக்கு போனாலும் இருக்கிறான். ஒரு தெருல எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஆமா, தெரு நிர்வாகி வச்சுக்கிற கட்சி வேற எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? அப்போ முன்னாலே வந்து தாவேக்கா அடுத்து மாற்று சக்தியா மாறிடுச்சா? மாற்று சக்தி முதன்மை சக்திங்க. மாற்று இல்ல, முதன்மை சக்தி. ஆமா, முதன்மை சக்தி தூய சக்தியாவும் மாறிடுச்சு இப்ப. ஏன்னா எங்களுக்கு அரசியல் கரையே கிடையாது. ஓகே, எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. இப்போ கோடி பேர் எதுக்காக வந்திருக்காங்க? அரசியல் பின்பலத்தோட வந்திருக்காங்க இல்லையே, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. எங்கள் மேலே எந்த ஊழல் கரையும் கிடையாது, எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக மக்களை சந்திக்கிறோம். உங்களை மாதிரி வந்து எங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ரோடு போட்டால் பேட்ச் ஒர்க்கில் ஊழல் பண்ணுற அரசாங்கம்லாம் ஐயோ இதெல்லாம் எங்கே போய் புலம்புறது? KN நேருகிட்ட கேட்டால் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் துட்டு கொடுத்துருவாரு, துட்டு கொடுத்தானே போட்டுருவோன்றாரு. எங்க போய் காசு கொடுத்து கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது மக்கள்கிட்டே விட்டுறேன். விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் அந்த தனியார் கல்லூரியில் பேசியிருந்தாரு. அது வந்து அவர் பேசின பேச்சு வந்து டோட்டலாக திருச்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டும் வச்சிருந்தாரு. இது வந்து உண்மையிலே அதான் பண்ணுறாங்களே. ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா, சலுகைக்கு எதிரானவன் இல்லை இந்த விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓசின்னு சொல்கிறாங்களே பாருங்க, உங்களுக்கு கொடுக்குற இந்த இலவச திட்டத்தை ஓசின்றாங்களே, அதுக்கு தான் நான் எதிரானவன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறது? இல்லை, அவர் கிறிஸ்டல் கிளியராக இன்னும் கொஞ்சம் அவர் ஆக்சுவலாக சொல்லும்போது காஞ்சிபுரத்தில் சொல்லும்போது சொன்னார், டீட்டெயில்டான அறிக்கையே தேர்தல் அறிக்கையில் வரும்னு சொல்லி தான் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்டர்பிரேட்டேஷன் எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் சொன்ன திட்டம்லாம் புதுசு கிடையாது, ஆல்ரெடி எங்கள் அரசாங்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 70களில் குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று கொண்டு வந்து அது 71 சட்டமாக மாற்றி 2021 அது பேர் வந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாற்றினீங்களே தவிர இன்னமும் தமிழில் குடிசை இருக்கு தானே செய்யுது. அப்போ பேர் தான் மாற்றிருக்காங்க, வேற ஏதாவது மாற்றிருக்காங்களா? கிடையாது. ஆனால் நான் டேவன்லேருந்தே விஜய் நான் சொன்னதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வெறும் குடிசைக்காக மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் அது அப்படின்றத நான் டேவன் அது வந்து. ஆனால் அது விஜய் நான் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ ஜாஸ்தி அதிகமாக இருக்குது, ரீச் அதிகமாக ரீச் அது தேவைப்படுது. ஏன்னா விஜய் நான் சொன்ன விஷயத்தை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும், அவங்களாலையும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் திருச்சி பேசுகிறாங்களே டிஎம்கே, அதனால அது சுட்டி காட்ட வேண்டிய சிச்சுவேஷன். தமிழ்நாட்டில் 50% மேலே இல்லை உயர்கல்வி படிக்கிறவங்க. அதோட பியூட்டி நான் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதோட பியூட்டியாக விஜய்னு ஒன்று சொன்னார் பாருங்க, கிட்டத்தட்ட 207 அரசாங்க பள்ளியை மூடி இருக்கிறாங்க. ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் எந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு அதையும் டிஎம்கேல தான் இருக்கு. இதுல கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்ட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாரு. ரியாலிட்டி தானே. அதுக்கு இதுக்குங்க சினிமா நடிகரும் சீரியல் நடிகர்களுக்கும் கல்வியில சிறந்த தமிழகம்னு ஒரு விழா நடத்தணும்னா
கல்வியில சிறந்த அறிஞர்களை கூட்டு வந்து தான் விழா நடத்துறோம். சினிமா சார்ந்த நிபுணர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க, அதிகமா இருந்தாங்க, டைரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. உண்மைதானே? அதே மாதிரி இந்த பெண்களுக்கு கூட இந்த பாருங்க, எல்லாத்துலயும் இதுக்கு சினிமாக்காரங்க இப்ப கூட்டு வரீங்க, எனக்கு புரியல. அது என்ன அரசியல் அது? இப்போ நீ எங்களெல்லாம் சினிமாக்காரன்றது பஞ்ச் டைலாக் பேசுறோம்னு சொல்றது. விஜயனா அது கூட கேட்டாரு, அதையும் கேட்டாரு, கேரக்டரே அது கூட சொந்த டைலாக் கிடையாது, கடன் சத்யராஜ் கிட்ட இருந்து கடன் வாங்கி பேசுற டைலாக். அதான் அதுவும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தது என்னன்னா, இது என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா திமுகக்கு முட்டு கொடுக்குறவங்க அப்படித்தானே பண்றாங்க, பேசுறாங்க. விஜயனா பேசுறதெல்லாம் சினிமா டைலாக்னு தானே சொல்றாங்க. இந்த ஜீவ சகாப்த் அவர்லாம் பேசுறதெல்லாம் என்னமோ வந்து திமுக தூய ஆட்சி கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. அதையும் உடச்சு விட்டாரு. அதான் சொல்லியிருந்தாரு, தெளிவா சொல்லிருந்தேன். 5 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் பேசினா பேசுறத கவனிங்க, கருத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நானே கேட்கறேன், பாண்டிச்சேரியில போயிட்டு ரேஷன் கடைகளே இல்லைன்னு சொன்னாங்க. அது சொன்னனாலதான் அவ்வளவு பெரிய டாக் ஆஃப் த நியூஸ் ஆச்சு. இல்லைன்னா யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி நீங்க வந்து அதுக்கு, ஆனா அவர் தெளிவா சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் சீரமைக்கணும், கொடுக்க வேண்டிய எல்லா இந்த பொருட்கள்லாம் கொடுக்கறத சீரமைக்கணும்னாரு. அவர் வார்த்தையில அவர் தெளிவா தான் இருந்தாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு அரசியல் பண்றது தான் இந்த திமுகவோட வேலை. அது வந்து திருச்சி இவங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால வந்து ஒரு சுய விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை போச்சு. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு பாருங்க, ½ hour பேசிட்டாரு, அதுக்கும் அவர் பதிலடி கொடுத்துட்டாரு. பேச வேண்டிய அந்த 1/2 மணி நேரத்துல பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த கண்டென்ட்டை இவங்க 4 மீட்டிங் போட்டு பேசுவாங்க டிஎம்கே, ஓகேங்களா? பேசியும் தீராது. ஏன்னா நல்ல நல்ல டைலாக்லாம் பேசுவாங்கல்ல. திமுக ஒரு மாநாட்டில் பேச வேண்டியதை, அதாவது மாநாட்டில் பேசினா கூட திரு விஜய் அவர்கள் 30 நிமிஷம் பேசினது ஈடாகாதுன்றீங்க. டெஃபினட்டா எவ்வளோ கண்டென்ட்டுங்க இருக்குது. அது என்னென்ன செய்ய போற வாக்குறுதி சொல்லிட்டாரு. அந்த ஈரோட்டு நீங்க எல்லாரும் சொல்றாங்க டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ண, டெம்ப்ளேட் இன்னைக்கு டெம்ப்ளேட் மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்லையே. ஒரு ஊருக்கு போறாருன்னா அந்த ஊருக்கான விஷயம், அந்த ஊர்ல என்ன பெருமையான விஷயம் அதை சொல்லிதானே ஆகணும். இப்போ மஞ்சள் ஈரோட்டில் ஃபேமஸ்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் விஜயனாவை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் அரசியலுக்கு புதுசா வரவங்களுக்கு கற்பிக்கணும், அரசியல் கத்துத்தரணும் ஒரு தலைவரா. அதுதானே அவர் செய்யறாரு. அதை செஞ்சாலும் பிரச்சனை, இதை செஞ்சாலும் பிரச்சனை, எதை தான் செய்யறது. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா திமுக உண்மையான பிரச்சனையை இவர் வந்து இளைஞரை வந்து எஜுகேட் பண்றது தான் பிரச்சனையா இருக்கு. டெஃபினெட்லி அதான் பிரச்சனை. ஏன்னா ஈரோடுக்கு மஞ்சள் ஃபேமஸ்ன்னு இப்போ அந்த அணை, கல்வராணை அணை பத்தியா இருக்கட்டும், கால்வாயா இருக்கட்டும், இதை பத்தி யாரும் பேசுனது இல்லை. சத்தியமா நானும் பேசுனது இல்லை. ஆமா, ஓகேங்களா? அவர் பேசுறதுக்கு அப்புறம் தான் ஆமால இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல, எனக்கு அப்பதான் ரீகலெக்ட் ஆகுது. பழைய மேட்டர்லாம் ரீகலெக்ட் ஆகுது. அது வரைக்கும் எனக்கு மைண்ட்ல தோணவே இல்லை. இப்போ ஈரோடுக்கு வராருன்னா ஈரோடு நான் மஞ்சளை பத்தி பேசுவார் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த அணையை பத்தி பேச எனக்கு சத்தியமா எனக்கு ஸ்ட்ரைக் கூட ஆகல. அதுக்கப்புறம் எனக்கு ரீகலெக்ட், ஆமால இதை நம்ம மறந்துட்டோமே. நம்ம லிஸ்ட் எடுப்போம் இல்லையா, அவர் இப்போ ஈரோடுக்கு வராரு என்னென்ன பேசுவார், நம்ம ஒரு ஐடியா யோசிப்போம் இல்லையா. எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகல. இப்போ ஸ்ட்ரைக் ஆகாத விஷயத்த அவர் பேசுறாரு இல்லையா, பேசுறது என்ன தப்புன்னு கேட்கறேன். அது டெம்ப்ளேட்டா கூட இருந்துட்டு போட்டாங்க. அந்த ஊருக்கு வந்தாருன்னா அந்த ஊர் பெருமையை பத்தி பேசுறாரு, அந்த ஊர்ல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி பேசுறாரு, கெட்ட விஷயங்களை பத்தி பேசுறாரு. அந்த மண்ணை கொள்ளடிக்க போறாங்க, உஷாரா இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு. நெசவாளர்களும் ப்ராப்பரா ஊதியம் கொடுக்க மாட்டாங்கன்றத அழுத்தி சொல்றாரு. அது எப்படிங்க ஒரு அரசாங்கம்? இங்க இப்ப பாருங்க, பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறீங்க, அதுக்கெல்லாம் துட்டுக்குது இல்ல. அந்த வேட்டி சாலைக்கு வந்து நீங்க கொள்முதல் பண்றதுக்கு எனக்கு காசு கொடுக்க மாட்டோம், 30% பாக்கி வச்சீங்கன்னா இதுல நீங்க கரண்ட்டையும் வந்து இது பண்ணுவீங்க. அதாவது கைத்தறி நெசவாளர்களுக்கும் பிரச்சனை, விசைத்தொழில் நெசவாளர்களும் நீங்க நசுக்குறீங்க. அதாவது அந்த பீக் டைம்ல பீக் சார்ஜஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்றது தான் அரசியல் படுத்துறது. அதை அவர் கரெக்டாக தான் செய்யறாரு. திமுக காரங்க அவங்க வந்து கொந்தளிச்சுட்டே இருக்கட்டும், புலம்பினே இருக்கட்டும், அழுதுனே இருக்கட்டும், ஏன் உருண்டு புரளட்டும். ஆனா விஜயண்ணா அவர் நோக்கத்தை சரியா எடுத்துட்டு போறாரு, சரியான பாதையில போயிட்டு இருக்காருன்றீங்க. 2026 ஆட்சி அமைக்கிறது உறுதி. இந்த பரப்புரை கூட்டம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து வெற்றி பரப்புரைன்னு எடுத்துக்கலாமா? இது ஆரம்பம், வெற்றிக்கான ஆரம்பம். 2026 வெற்றிக்கான முடிவு விஜய் அவர்களுக்கு. அது ஆக்சுவலா வந்து வெற்றிக்கான ஒரு சாட்சி தான் சொல்லும், அது முடிவுலாம் கிடையாது, அது ஒரு சாட்சி. ஓகே, ஈரோட்டில் வந்து பரப்புரை பண்ணாரு. ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதி. தாவேக்கா வந்து உண்மையிலேயே கொங்கு மண்டலத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அண்ணா திமுக 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து இப்படியே கேப்சர் பண்ணணும்ட்டு. அது செந்தில் பாலாஜி வச்சு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க திமுக. அது ஒட்டாது திமுக ஒட்டாது. அதையும் தான் தெளிவாக சொன்னார் இவர் நிர்மல்குமார் வந்து சொன்னார் பாருங்க விஷயத்த, சிடிஆர் நிர்மல்குமார். அது ஒட்டாது. 2024 சரி 2021 சரி, நீங்க ஏடிஎம்கே ஜெயிச்சதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொங்கு ஜோன். ஆமா, அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்ட்டின்றதை மாறி கொங்கு ஜோனுக்கான பார்ட்டியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு அது கூட இருக்கா இல்லையான்றது வர இருக்க தேர்தலில் தான் முடிவு சொல்லணும். ஆனா டஃப்பான ஃபைட் கண்டிப்பா இருக்கும்ன்றீங்க.
பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. தாவேக்கா சார்ந்த பல்வேறு அரசியல் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி.